தமயந்தி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான கிளைமேக்ஸ் எபிசோடு வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. இந்த சீரியல்ல எவ்வளோ மிஸ் பண்றேன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. டேய் நீ என் தங்கச்சியை லவ் பண்ணுறியாடா அப்படின்னு நம்ம நலன் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு கோவமாக வந்து பேசுகிறாங்க. ஆமாங்க, நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் உங்கள் தங்கச்சியை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நலன் வந்து கடுப்பாயிட்டாங்க. 4-5 வாட்டி வந்து கேட்குறாங்க. நீ எல்லாம் எனக்கு மாப்பிள்ளையா? என்ன நெஞ்செழுத்து இருந்தா நீ வந்து என் தங்கச்சியை வந்து லவ் பண்ணுவ? யாரு குடுத்தா உனக்கு தைரியம்டா? அப்படின்னு நம்ம நலன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. இத பார்த்தோன வந்து நலன் வந்து சும்மா தான் இவ்வளோ நேரம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பரவால்லடா, நான் இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டு பேசினா நீ மாறிடுவியோன்னு நெனச்சேன். கடைசி வரைக்கும் நீ உண்மையா இருந்திருக்க உன் காதலுக்கு. அப்ப நீ தான்டா என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம நலன் பச்சைக்குடிய காட்டிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பிரீத்திக்கும் வருணுக்கும். ஏய் நீ எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பியாடா என் பொண்ணுக்கு? முதல்ல நீ யார்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் வந்து நடக்காது. அப்போனா நீ மேலே போயிடு. நாங்கள் எப்போ வந்து கல்யாணம் பண்ணுறோன்னு நீயே பொறுத்து இருந்து பாரு. என்னது, நான் போகணுமா? சும்மா பேச்சுக்கு சொன்னால் இவங்க என்ன உண்மையிலே செஞ்சுருவாங்க போல இருக்கே. சரி சரி, நானும் திருந்துறதுக்கான சந்தர்ப்பம் வந்துருச்சு. நான் திருந்திட்டேன். வருண் தான் என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ராம் பிரசாத்தும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம். ஏங்க நீங்கள் உண்மையிலே திருந்திட்டீங்களா? ஆமாம், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவள் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி பார்க்கணும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் அவளோட குணத்தை வந்து எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. வருணும் நல்ல பையன்தான். தமயந்தியோட வளர்ப்பாச்சே. தமயந்தியை தான் என்னால் ஏற்றுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. அவள் போயிட்டா புரிஞ்சுக்க முடியாமையே. ஆனால் நம்ம வருண் வந்து பிரீத்திக்கு ஏற்ற ஜோடி தான் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த சீன்லேயே வந்து மெஸ்ஸுக்கு வந்து வந்துடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். அப்பன்னு பார்த்து சாமி கும்பிட்றாங்க. நம்ம அஞ்சலி விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்க. நம்ம தமயந்திக்காக ரொம்பவே வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மெஸ் வந்து இன்னைக்கு கோலாகலமாக வந்து ஆரம்பிக்க போகுது. பட்டு வேட்டி பட்டு சட்டையில் தான் நம்ம வருண் வந்து ஆல்ரெடி இருக்காங்க. பட்டு புடவையில் தான் நம்ம பிரீத்தி வந்து இருக்காங்க. எல்லாம் வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இவ்வளோ நல்ல விஷயம்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம நலன் வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன, சர்ப்ரைஸான விஷயத்த வந்து சொல்லுங்கள். மெஸ்ஸில் வந்து சாப்பாடெலாம் வந்து சமைக்க ஆரம்பிக்கணும்ல. சரி நீங்கள் போய் சமைங்க. என்ன சர்ப்ரைஸான விஷயம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன்னு சொன்னோன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அஞ்சலி வந்து க்யூட்டாக அழகாக வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி சமைச்சு முடிச்சிடுறாங்க. சமைச்சு முடிச்சாச்சு. டிஃபன் ரெடி. வெளியில் வந்து போர்டு வைக்கணும். வாங்க வைக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம செல்வி வந்து சொல்கிறாங்க. குட்டியும் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம அஞ்சலி கையால் நம்ம தமயந்தி மெஸ்ஸை வந்து ஓப்பன் பண்ண முதல் நாள் மட்டும் இல்லை, இன்றைக்கி மிகப்பெரிய விருந்தே போட போகிறோம். அதுவும் நம்ம மெஸ்ஸில் ஏகப்பட்ட பேர் வரப்போகிறாங்க. என்னென்ன சொல்கிற? இன்றைக்கி அதான் சொன்னேன்ல, அஞ்சலி வந்து முதல்ல வந்து மெஸ்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணல, நம்ம பிரீத்தியும் வருணும் கல்யாண நாளும் இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது கல்யாணமா? ஐய் ஜாலி ஜாலிங்கிற மாதிரி அந்த இடத்துல வருண் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க அந்த இடத்துல நம்ம வருண். ஒரு பக்கம் பிரீத்தி ஜோடியா நில்லுமா, தாலியெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது மாலையை வந்து 2 மாலையை வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றிக்கிறாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி என் பொண்ணு கல்யாணத்தை கிராண்டாக பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்டா. அப்பா கிராண்டுங்கிறது சும்மா வந்து 1000 பேரை கூப்பிட்டு நடத்தி கல்யாணம் பண்ணால் எல்லோரும் நல்லா இருப்பாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் 10 பேர் இருந்து 10 பேர் இவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களே, அது இருந்தாலே கிராண்டியர் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனு. ஓகேடா, நீ சொன்ன எல்லாமே கரெக்டாக இருக்கும். மாப்பிள்ளை இந்தாங்க தாலி, இந்தாங்க கட்டுங்க என் பொண்ணு கழுத்தில். மாமா நீங்கள் இப்படி மாறுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அதான் நான் தான் மாறிட்டேன்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன கேள்வி? நீங்கள் தான் என் வீட்டு மாப்பிள்ளை ஓகேங்களா? தாலி கட்டுங்க. நாங்கள் வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராம் பிரசாத். ஏங்க உண்மையிலேவா திருந்திட்டீங்க? நான் கூட கனவோன்னு நினச்சேன். இல்லைம்மா, நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறேன் அபிராமிங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிராமிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பரவாயில்லப்பா நீ திருந்திட்டல. என்னது அப்பாவா? நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் பசங்க வந்து நடந்துப்பாங்கண்ணே. என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நான் திருந்திட்டேன். என்ன நலன் வந்து இத்தனை நாளாக பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டா. வாயா போயான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். இன்றைக்கி மனசால வந்து அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். இதை விட வேற என்ன வேணும் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம வருண் வந்து போதும் போதும் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. நான் தாலி கட்டிட்டு நான் அப்புறமேட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தாலி வந்து கியூட்டாக அழகாக வந்து கட்டுறாங்க. எல்லாரும் வந்து அச்சதியை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரோட பெரியவங்க கால்லையும் வந்து விழுவுறாங்க அந்த இடத்துல. முதல்ல ராம் பிரசாத்தும் அபிராமி அம்மா காலில் வந்து விழுவுறாங்க. அவங்க சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அடுத்தது நலன் காலில் வந்து விழுவுறாங்க. சரி சரி, இங்கே அஞ்சலி அம்மா இருக்காங்களே அவங்க காலையும் விழுங்கன்னு சொன்னேன். அஞ்சலி அம்மா காலையும் வந்து விழுவுறாங்க. 2 பேரும் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு எல்லாரும் வந்து மனதளவில் வந்து வெகுவாக வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல.
என்னப்பா விருந்துன்னு சொன்னீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணே, இன்னிலேருந்து வந்து புது பொலிவோட தமயந்தியோட மெஸ் வந்து வரப்போகுது. அன்னபூர்ணியோட அம்மாவோட ஆசை இனிமேட்டு அவங்களோட பொண்ணான அஞ்சலி வந்து நிறைவேற்ற போறா. இனிமேட்டு மெஸ் வந்து ரெகுலரா வரும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து விருந்து சாப்பாடு வந்து கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு 30, 40 பேர் இருப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இலையில வந்து பரிமாறிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிஷ்ஷா. வயிறும் மனசும் நிறையிற அளவுக்கு நல்லா திருப்தியா சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து சாம்பார், ரசம், மோர், சப்பாத்தி எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்னது சென்டிமெண்ட் சீன்லாம் இங்கே இடமே இல்லை சரிங்களான்னு சொல்லி வருண் வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல. சரிப்பா இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம வருண் நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து தங்கச்சிக்கிட்ட என்னமோ கிண்டல் அடிச்சு பேசுனீங்களே, ஏய் ஏன் தங்கச்சி நான் கிண்டல் அடிச்சு பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு என்ன, உனக்கு இல்லாத உரிமையா, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம நலனு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. ராம் பிரசாத், நம்ம நலனு, பிரீத்தி, வருண், செல்வி, அப்புறம் குட்டி இவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அப்படியே வந்து செல்ஃபி வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் சுபோன்னு போட்டு இந்த சீரியலை வந்து சூப்பராக வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.